ஆனால் மாமா, அதற்கான எந்த உபாயமும் இதுவரை எனக்கு கிட்டவில்லை. என்னுடைய பெயர் கெடாமல் விஷயம் முடிய வேண்டும். ஆம் மாமா, நம்மை தவிர அஸ்னாபுரத்தின் அனைத்து மக்களுக்கும் பாண்டவர்கள் மீது கருணை இருக்கிறது. சூதாட்டத்தில் முறைப்படி தாங்கள் தர்மரை தோற்கடித்தீர்கள். இருப்பினும் அண்ணன் எத்தனை நிந்தனைகளை கேட்க வேண்டியிருந்தது, எத்தனை குற்றச்சாட்டுகளை சுமக்க வேண்டியிருந்தது. அதனால் நாம் பாண்டவர்களை மிகவும் தந்திரமாகத்தான் முடிக்க வேண்டும் மாமா அவர்களே. அப்பொழுதுதான் அண்ணன் மீது எந்த பழியும் குற்றமும் எவரும் சுமத்த முடியாது. நான் எந்த பழி பாவத்தை பற்றியும் கவலைப்படவில்லை துச்சாதனா. நான் ஒன்றை மட்டும் தான் விரும்புகிறேன். அஸ்தினாபுரத்திற்கு நானே அரசனாக வேண்டும். பார்வையில்லை என்ற ஒரே காரணத்திற்காக என் தந்தைக்கு இழைத்த அநீதியை நான் எனக்கிழைக்க விட மாட்டேன். இந்த அஸ்தினாபுரத்தின் அரியணையில் நான் தான் அஸ்தினாபுர அரசர் திருதராஷ்டிரரின் மூத்த மகன் நான் தான் அமருவேன், சந்தேகமே இல்லை. ஆனால் மாமா, நீங்கள் எனக்காக நல்லதொரு உபாயத்தை கோருங்களேன். நாம் அதில் சம்பந்தப்படாதது போல். மருமகனே, அந்த உபாயம்தான் உனக்கு இப்பொழுது கூறப்போகிறேன். அதே உபாயம். மருமகனே, உன்னை அஸ்தினாபுரத்தின் அரியணையில் அமர்த்தி பார்ப்பதற்காக என் கண்கள் தவிக்கின்றன. என் கண்கள் துடிக்கின்றன மருமகனே. மகாராஜா துரியோதனன் வாழ்க என்ற கோஷத்தை கேட்க என் காதுகளும் துடிக்கின்றன. ஆனால் ஒன்றை நான் நிச்சயம் கூறுவேன். அந்த துடிப்புகள் அடங்குவதற்கு உனது மாமாவுக்கு கடும் சோதனைகள் பலவற்றை கடக்க வேண்டியிருக்கும். மாமா, எந்த உபாயத்தை சொல்கிறீர்கள்? மருமகனே, உனக்கு ருத்ராவதாரமான மகரிஷி துர்வாசரின் கோபத்தை பற்றி உங்கள் குரு நிச்சயம் தெரிவித்திருப்பார் அல்லவா? மகரிஷி துர்வாசர்? மகரிஷி துர்வாசர். இந்த மகரிஷி துர்வாசர் தான் அன்று சொர்க்கத்தை ஆண்டு கொண்டிருந்த தேவராஜன் இந்திரனை பதவியிலிருந்து இறக்கி இறந்துண்ணும் நிலைக்கு தள்ளிவிட்டார். மருமகனே, அவர் கோபத்தை அறியாதவர் யாரும் அல்ல. நீ மட்டும் இந்த மகரிஷி துர்வாசரை மகிழும்படி செய்துவிட்டார் பாண்டவர்கள் நாசம் அடைவது சர்வ நிச்சயம், சந்தேகமில்லை. மாமா அவர்களே, மகரிஷி துர்வாசரை மகிழ்விப்பது சுலபமா என்ன? மருமகனே, யுதிஷ்டிரனை தூதில் தோல்வி அடையச் செய்வதும் சுலபமானது அல்ல. இருந்தும் தோற்றான். வீரத்தை காட்டாவிட்டால் மருமகனே, விஜயலட்சுமி எப்படி வந்தடைவாள்? முயற்சி செய் மருமகனே, முயற்சி செய். நான் நிச்சயம் முயற்சிப்பேன் மாமா. இருந்தும் மகரிஷி துர்வாசர் கோபம் கொண்டால்? மருமகனே, சில சமயங்களில் உன்னை நினைத்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. இன்னும் திருபிள்ளைத்தனமாகத்தான் பேசுகிறாய் மருமகனே. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் கூட உன் மாமனை நீ அறிய மாட்டாயா என்ன? பெரும் பெரும் கோபிஷ்டர்களையும் தன் வசப்படுத்தும் கலையை நான் அறிந்தவன் மருமகனே, உனக்கு தெரியாதா? அதனால் தான் கூறுகிறேன். கௌரவர்களின் அதிர்ஷ்டம்தான் இச்சமயம் மகரிஷி துர்வாசர் தனது சிஷ்யர்களோடு இந்த அஸ்தினாபுர ராஜ்யத்தின் எல்லையில் பிரவேசிக்கிறார். இதைவிட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது மருமகனே. உடனே நீ உன்
உனது சிறிய தந்தை விதுரனுக்கு ஆணையிடு. அவர் மகரிஷி துர்வாசரை இந்த அரண்மனைக்கு நீ தேவை செய்வதற்கு அழைத்து வரச் சொல்லவும். வணக்கம் சிறிய தந்தை. நலமோடு வாழ்வாய், தர்மத்தை காப்பாய், நீதியை காப்பாய். இளவரசே துரியோதனா, நீ எதற்காக என்னை காண விரும்பினாய்? சிறிய தந்தையே, குருவம்சத்தினரின் புண்ணிய காரியங்களால் மகிழ்ந்து தர்மத்தின் அவதாரம் மற்றும் ருத்ர அவதாரமான மகரிஷி துர்வாசர் அஸ்தினாபுரத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். மன்னிக்க வேண்டும் இளவரசே, பரத வம்சத்தின் புண்ணிய காரியங்களால் தான் இப்பொழுது மகரிஷி துர்வாசர் இங்கு வருகிறார். இதன் பெருமை பரத வம்சத்தையே சாரும். அதனால்தான் தவசிரேஷ்டரான துர்வாசர் இங்கு வர விரும்புகிறார். மகாமந்திர விதுரா, நாம் இப்பொழுது விவாதம் செய்யக்கூடவில்லை. அதோடு இங்கு பரதவம்சம் புண்ணியம் செய்ததா இல்லை குருவம்சம் செய்ததா என்ற விவாதமும் தேவையில்லை. ஆனால் தாங்கள் இன்று அஸ்தினாபுரத்தில் குருவம்சத்தினர் தான் ஆள்கின்றனர் என்பதை மறந்தீரோ? அரசாள்வதால் மட்டும் எதுவும் சித்திப்பதில்லை காந்தார மன்னா சகுனி. சிறிய தந்தையே, மாமா ஆரம்பத்திலேயே கூறிவிட்டார், நாம் நால்வரும் இங்கு நம் வாதத் திறமையை காட்டக்கூடவில்லை என்று. என் விருப்பம் என்னவென்றால், மகரிஷி துர்வாசர் அஸ்தினாபுரத்தில் உள்ள வரை அவரையும் அவர்களுடைய சிஷ்யர்களையும் நாம் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். நல்லது, மிக நல்லது. இளவரசரின் எண்ணம் பாராட்டுதற்குரியது. ஆனால் அஸ்தினாபுரத்தின் மகாமந்திரி என்ற முறையில் நான் தங்களை எச்சரிக்க விரும்புகிறேன். ஒருவேளை ருத்ர அவதாரமான மகரிஷி துர்வாசரை நீ உன் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தால் தயவு செய்து வேண்டாம். ஏனென்றால் துர்வாசரின் கோபமும் சாபமும் மிகவும் பயங்கரமானது என்று புரிந்து கொள். சிறிய தந்தையே, தாங்கள் எனக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை. குருகுலத்தில் குருவிடமிருந்து மகரிஷி துர்வாசரை பற்றி மிகவும் கேட்டிருக்கிறேன். நான் நன்கு அறிவேன் இளவரசர். தாங்கள் குருகுலத்தில் அநேக கதைகளை நிச்சயம் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்னொன்றையும் நான் அறிவேன். தாங்கள் அந்த கதைகளை மனதில் கொள்ளவில்லை. தாங்களோ அஸ்தினாபுரத்தின் இளவரசர். எதிர்கால சாம்ராட்டை தாங்கள் அவமதிக்கிறீர்கள் மந்திரி விதுரா. இது அவமதிப்பல்ல, உண்மையை உரைக்கிறேன் காந்தார மன்னா சகுனி. இதனை கூறுவது என் கடமை என நான் நினைக்கிறேன். குரு, வைத்தியர், அமைச்சர் இவர்கள் உண்மையை கூறவில்லை என்றால் ராஜ்யத்தின் புகழ் நிச்சயம் அழிந்து போய்விடும். சிறிய தந்தையே, தாங்கள் தயக்கமின்றி கூறிவிட்டீர்கள். நானும் கேட்டேன். அது மட்டுமல்ல, புரிந்தும் கொண்டேன். நானும் எச்சரிக்கையாகவே இருக்கிறேன். துர்வாசரின் கோபம் நம்மை அழித்துவிடும் என்பதையும் நன்கு அறிவேன். அதனால்தான் சிறிய தந்தையை ரிஷி துர்வாசரை மகிழ்விக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல சிறிய தந்தையை, நான் அவருக்கு சேவை செய்து புண்ணியம் தேடிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படியே நடக்கும் யுவராஜா. நான் நாளை காலையே மிகுந்த பக்தியோடும் பரவசத்தோடும் மகரிஷி துர்வாசரை காண தங்கள் சார்பாக செல்கிறேன் யுவராஜா. இந்த சந்தர்ப்பத்தில் தங்களோடு மருமகன் துச்சாதனனும் இளவரசன் துரியோதனனின் பிரதிநிதி என்ற முறையில் செல்ல வேண்டும் என விரும்புகிறேன். என்ன துரியோதனா? உண்மைதான் மாமா அவர்களே. சிறிய தந்தையே, துச்சாதனனும் தங்களுடன் வருவான். இளவரசர் வாழ்க. என்ன உத்தரவு?
சிறிய தந்தையும் துச்சாதனனும் மகரிஷியின் சேவை முடிந்து திரும்பி வந்தனரா? இல்லை இளவரசே. வந்ததும் எனக்கு செய்தி அனுப்பு. உத்தரவு இளவரசே. இப்பொழுது எனக்கும் கவலை வந்துவிட்டது மருமகனே. இந்நேரம் பெரிய துச்சாதனன் வந்திருக்க வேண்டுமே. ஒருவேளை அந்த விதுரன் தன் சுபாவப்படி மகரிஷி துர்வாசரிடம் தர்மம் மற்றும் நீதிகளை கூறப்போக துர்வாசர் தன் கோபத்தினால் விதுரனையும் துச்சாதனனையும் சபித்து விட்டாரா? அப்படி நடந்தால் அதனால்தான் சிறிய தந்தையை அனுப்ப நான் சம்மதிக்கவில்லை. தங்கள் பிடிவாதத்தினால் தான் மாமா நான் இதற்கு சம்மதித்தேன். தங்களுக்கு தெரியும் மாமா, நான் தம்பி துச்சாதனனை மிகவும் நேசிக்கிறேன். அவன் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறானோ? ஒருவேளை இப்படியும் இருக்குமோ? ரிஷி துர்வாசருக்கு திரௌபதியை துயிலிருத்தது தெரிந்திருக்குமோ மாமா? முக்காலமும் உணர்ந்த முனிவர்களிடம் இருந்து யாரும் எதையும் மறைக்க முடியாது மருமகனே. அப்படியானால் அவர் துச்சாதனனை தண்டிப்பார். இல்லை மருமகனே, இந்த மகரிஷிகள் கடந்த கால நிகழ்ச்சிகளை மனதில் வைத்துக் கொண்டு எதையும் கூற மாட்டார்கள். இவர்கள் தேவைகளையும் நல்ல மனதையும் கண்டு மகிழ்பவர்கள். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. துச்சாதனன் சேவையினால் மகரிஷி நிச்சயம் மகிழ்ந்திருப்பார் மருமகனே. தங்கள் நம்பிக்கை என்றும் பொய்த்ததில்லை மாமா. துச்சாதனா, வா தம்பி வா. எனக்கு இப்பொழுது உன் கவலைதான். விரைவில் கூறு, நீ மகரிஷியை மகிழ்வித்தாய் அல்லவா? காலமும் கடவுளும் துணையிருப்பவர்கள் என்றும் தோல்வி அடைவதில்லை அண்ணா. தங்களது ஆசையினால் நான் மகரிஷியை மகிழ்வித்ததோடு சுவாசாவை அஸ்தினாபுரம் அழைப்பதிலும் வெற்றி கண்டேன். சுவாசாவா? யார் அந்த சுவாசா? உன்னை துர்வாசரின் சேவைக்காக அனுப்பினேன். நீயோ சுவாசாவை கண்டு வந்திருக்கிறாய். மருமகனே, சுவாசாவை அறிய மாட்டாயா? இந்த சுவாசா மகரிஷிதான் துர்வாசர். இவரது கோபத்தினாலும் சாபத்தினாலும் உலகம் இதுவரை சுவாசா அல்லாமல் துர்வாசர் என்று அழைக்கின்றனர். இப்பொழுது இந்த பெயரால் தான் அவர் பிரசித்தி அடைந்து விட்டார் துரியோதனா. இதே போல் மருமகனே, உனது பெயர் அன்று எங்களால் சுயோதன் என்று வைக்கப்பட்டது. எவ்வளவு அழகான பெயர் அது! ஆஹா! ஆனால் இந்த பாண்டவர்களின் சதியினால் தான் ஹஸ்தினாபுர மக்கள் உன்னை துரியோதனன் என்று அழைக்க ஆரம்பித்தனர். இப்பொழுது நீயும் இந்த பெயரை ஏற்றுக்கொண்டு விட்டாய் அல்லவா? அதாவது சமுதாயத்தின் தவறான கண்ணோட்டத்திற்கு நான் பலியானது போல் மகரிஷி துர்வாசரும் அதற்கு பலியாகிவிட்டாரா? ஒருவேளை நீ சொல்வது சரிதான் மருமகனே. ஆனால் நீ இவ்வளவு வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மருமகனே, இல்லை. பெயரால் மட்டும் ஒரு மனிதன் உயர்ந்து விட முடியுமா என்ன? பெயரில் என்ன இருக்கிறது மருமகனே? செயலில் தான் உயர வேண்டும். நீயும் மகரிஷி சுவாசாவை போன்ற பெரும் பெரும் காரியங்களை சாதிக்க வேண்டும் மருமகனே. சொல் துச்சாதனா, அழைப்பை மகரிஷி ஏற்றுக்கொண்டாரா? ஆம் சகோதரா, மகரிஷி நம் சேவையில் மிகவும் மனம் மகிழ்ந்தார். அவர் என்னை ஆசீர்வதித்ததோடு என் மனதில் உள்ளதை கூறவும் பணித்தார். நாம் கூறியதும், அதாவது அண்ணன் தங்கள்
பாத சேவையை விரும்புகிறார் என்றதும் அவர் உடன் தயக்கமின்றி மறுப்பும் இன்றி உடனே வர சம்மதித்து விட்டார். அவர் கூறினார், தங்கள் அன்பே போதுமாம். அவர் நாளை காலையே தன் சிஷ்யர்களுடன் அசினாபுரத்தின் அரண்மனைக்கு வருவாராம். நாம் இச்சமயம் முதல் மகரிஷியை மகிழ்ச்சி அடைய செய்யும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் சகோதரா. நாம் அனைத்து வகைகளிலும் அவரை கவனிக்க வேண்டும். இந்த லோகத்தில் எவருமே செய்ய முடியாத ஒரு வகையில் நான் ருத்ராவதார மகரிஷியை கவனிக்கப் போகின்றேன். இல்லையா மாமா? பிரமாதம் மருமகனே. சுவாசா மகரிஷி ருத்ரா அவதாரமான சுவாசா மகரிஷி ருத்ரா அவதாரமான சுவாசா மகரிஷி ருத்ரா அவதாரமான சுவாசா மகரிஷி. வணக்கம் மகரிஷி. காந்தாரி மைந்தா, உன் சேவை மனப்பான்மையை கண்டு நான் மகிழ்கின்றேன். ரிஷி தர்மத்தினை நான் அனுசரிப்பதால் என்றும் அரண்மனை பக்கமே வருவதில்லை. ஆனால் உனது பக்தியும் நல்ல எண்ணமும் என்னை கவர்ந்து விட்டன. ஆகவேதான் நானே உனது சேவையை ஏற்றுக்கொள்ள அஸ்தினாபுரத்தின் அரண்மனைக்கே வந்துள்ளேன். எனது பாக்கியம் மகரிஷி, எனது பாக்கியம். மகரிஷி, தங்கள் தரிசனமே என் பாவங்களை எரித்து சாம்பலாக்கி விட்டது. தங்கள் பாதம் இப்பூமியில் பட்டது. இது நான் செய்த பெரும் பாக்கியம் மகரிஷி. நான் தன்யனானேன் மகரிஷி, தன்யனானேன். தங்கள் பாத சேவைக்கான பாக்கியத்தை தாருங்கள். ருத்ரா அவதாரமான சுவாச மகரிஷி 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 ருத்ரா அவதாரமான சுவாச மகரிஷி